ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் 2022 பாஸ் பேப்பரில் பார்ட் ஒன்னை முடிச்சுட்டு பார்ட் டூக்கு வந்திருக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் 2023 பார்ட் டூவில் படித்த கேள்விகளும் இருக்குது. அதே போல் நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸில் இப்படித்தான் முஹப்பத் ரசூல் அப்படிலாம் படித்த அந்த விஷயங்களும் இதில் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இப்போ படிக்க போகிறது வந்து 2022 வந்த பார்ட் டூ. சரி, அதில் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய பரிபாஷையில் இஸ்லாமிய பரிபாஷையில் நுபுவத்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் எழுதினா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த கீழே சொல்கிறாங்க எப்படின்னா, இதுக்கு நீங்கள் வெறுமனே மொழி கருத்தை மட்டும் எழுதினீங்கன்னு சொன்னால், உதாரணமாக நுபுவத் அப்படிங்கிறதுக்கு நபித்துவம் அப்படின்னு மட்டும் எழுதினா அதுக்கு 1 புள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் நீங்கள் அதில் பரிபாஷை ரீதியான அர்த்தத்தை எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அந்த வகையில் நுபுவத்னா என்ன அப்போ நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா தன்னை வகியை நேரடியாக அல்லது ஒரு மலக்கு மூலமாக கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறது தான் நபித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹு தாலா தான் என்ன தன்னுடைய செய்திகளை மனிதர்களில் ஒரு ஆளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது, அந்த அந்தஸ்தை கொடுக்கறது தான் அந்த நபித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் இதுக்கான விடை. சரியா? இதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, 2வது கேள்வி கேட்குறாங்க. மஹப்பத் ரசூலை தெளிவுபடுது 2 ஆதாரங்களை கேட்குறாங்க. இதுக்கு கட்டாயம் நீங்க பாடமாகி வச்சுக்கொள்ளணும். மஹப்பத் ரசூல் என்ன? ரசூலுல்லாஹுவை நேசித்தல் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நபி வந்து அவர்களது உயிரை விடவும் மேலானவர் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்னையா? மூமின்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புறாங்களோ, மறுமை நாளை நம்புறாங்களோ, அப்படிப்பட்ட மூமின்களுக்கு தன்னை உயிரை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலாக இருப்பாங்க அப்படின்ட்டு அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இதை நீங்க மனனமாக்கி வச்சுக்கொள்ளணும். அப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல என்ன உயிரா ரசூலுல்லாஹ்ன்னு வந்தா மூமின்கள் ரசூலுல்லாஹ்வை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? அப்ப அதனாலதான் உஹது யுத்தம் அதுல நபி அவங்க கடுமையா தாக்கப்படுறாங்க. அவ மூமிங்க வந்து தண்ட உயிரை பாதுகாத்துட்டு ஓடுறியா இல்ல நபி அவங்கள பாதுகாக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்த டைம்ல சஹாபாக்கள் எல்லாருமே தண்ட உயிரை கொடுத்தாங்க. சரியா? உயிரை கொடுத்து நபி அவங்கள காப்பாத்தினாங்க. அப்ப இதுதான் அந்த வசனத்துல விளக்கம். அதே போல உங்களுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, யார் வந்து தண்ட பிள்ளையை விடவும் தன்னை பெற்றோரை விடவும் மற்ற எல்லா மனிதர்களை விடவும் அவருக்கு நான் அன்புக்குரியவராக மாறலையோ அவர் உண்மையான மூமின் இல்ல. உண்மையான மூமின்னு சொன்னா அவரோட பெற்றோரை விட அவர் என்ன நேசிக்கணும், அவரோட பிள்ளைகளை விட அவர் என்ன நேசிக்கணும், மற்ற எல்லா மனிதர்களை விடவும் அவர் என்ன நேசிக்கணும். அப்பதான் அவர் உண்மையான மூமினாக மாறுவார்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல ஒரு சம்பவம் கூட இருக்குது. ஒரு நாள் அந்த ஹதீஸ் நபி அவங்க சொன்ன உடனே உமர் அலி அவங்க வந்து சொல்லுவாங்க, யார ரசூலுல்லாஹ், எனக்கு எந்த பிள்ளைகளை விட உங்களை பிடிக்கும், எந்த ஃபெமிலியை விட உங்களை பிடிக்கும், மற்ற எல்லா மனிதர்களை விட என்ன பிடிக்கும், உங்களை பிடிக்கும். ஆனா எனக்கு என்னை விட உங்களை பிடிக்கிற அந்த விஷயத்துல எனக்கு என்னத்தான் ஃபெஸ்ட்டுக்கு பிடிக்கும், என் உயிரைத்தான் பிடிக்கும், அதுக்கு பிறகு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அந்த நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, அப்ப நீங்க உண்மையான மூமினாகல்லன்னு சொன்னாங்க. அப்போ உமர் அலி அவங்க திரும்ப சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்க உங்களை வந்து என்ன விட இப்ப எனக்கு உங்களை தான் பிடிக்கும்.
இப்ப எந்த உயிரா உங்களை உயிரான்னு வந்து நான் உங்களை தான் காப்பாற்றுவேன், உங்களை தான் எனக்கு பிடிக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, உமரே இப்பதான் நீங்க உண்மையான மூமினாக மாறி இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சரியா? அப்ப இப்படித்தான் இப்பதான் உங்களோட ஈமான் பூரணம் அடையுதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த விஷயங்கள் நீங்க எழுதலாம். அதே போல இந்த சயீத் பின் தாசினார் அலி அவங்க நிகழ்வு, அப்ப அவரை கேட்கிறாங்களே, நீங்க இருக்கிற இடத்துல முகமது நபி இருந்தா உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் இந்த இடத்துல இருந்து முகமது நபி அவங்கள வீட்டுல நடந்து போகும்போது ஒரு முள் குத்துறதையே நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்ப அந்த சம்பவத்தையும் நீங்க எழுதலாம். மூணாவது கேள்வி என்ன? இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டில் மலக்குமார்களின் பண்புகள் பற்றி 6 விடயங்களை சுருக்கமாக எழுதுக அப்படி கேட்குறாங்க. இதை நம்ம படிச்சிட்டோம். சரியா? அங்க படிச்சதே இப்படியான சந்தர்ப்பங்கள்ல டக்குனு நோமலாக கடந்து போறதுக்காகத்தான். அப்ப என்ன மலக்குமார்களோட பண்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க அழகா எழுதுவீங்க. ஒளியால படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க வகி கொண்டு வருவாங்க, அதே போல அவங்க அரிசி சுமப்பாங்க, அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டாங்க, இயற்கை நிகழ்வுகளுக்கு பொறுப்பளிப்பாங்க, மனிதர்களோட செயல்களை பதிவு செய்வாங்க, இதெல்லாம் கபர்ல கேள்வி கேட்பாங்க. நிறைய உங்களுக்கு தெரியும். ஏதாவது 6 எழுதினீங்கன்னா சரி. அதே போல 4வது கேள்வி, மர்மையில் இடம்பெற உள்ள ஏதாவது ஒரு 4 விஷயங்களை அடையாளப்படுத்துகன்னு கேட்குறாங்க. மிச்சம் இலகுவான கேள்வி. மர்மையில இப்ப என்னென்ன நடக்க போகுது, மர்மை நிகழ்வுகள். அப்ப அதுல என்ன, நான் ஓடர் படி எழுதலாம். பர்சக்குடைய வாழ்வு, அதே போல மர்மையில எழுப்பப்படுறது, என்ன விசாரிக்கப்படுறது, மீசான் சராசரி நன்மை தீமை அளக்கப்படுறது, சிராத் முஸ்தகிம் பாலத்தை கடக்கிறது, சொர்க்கம் போறது, நரகம் போறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். சரியா? 4 விஷயம் எழுதினா 8 மார்க்ஸ் தராங்க. பாருங்க, ஏழவல் இஸ்லாம் பாடல கேட்கிற கேள்விகள். அப்ப இப்படி. நானா ஓ. இதை விளக்க தேவையில்லையா? இல்ல இல்ல. 4வது கேள்விய ஒன்று ரெண்டு எழுதிட்டு. 4வது கேள்வி வந்து ஆஹ், ஓ விவரிக்கணும். இதுல என்ன கேக்குறாங்க? மறுமையில் இடம்பெறவுள்ள ஏதாவது 4 நிகழ்வுகளை அடையாளப்படுத்தி விவரிக்குக. ஓகே, அப்ப என்ன செய்யணும்னா விவரிக்கணும். சரியா? இதுல அப்ப நாம ஒரு 6 அப்படி கொடுத்துட்டு ஒரு 4 விளங்கப்படுத்தலாமா அதுல? ஓ ஓ அப்படிதான் செய்யணும். இதுல பாருங்க, ம். மேலுள்ளவற்றில் எவையேனும் 4 நிகழ்வுகள் விவரிக்கப்பட்டிருப்பின் நான் 2 8 புள்ளிகள். அப்ப நீங்க 6 கொடுக்காட்டியும் பொருள் 4 கொடுத்து 4 கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. ஆஹ் என்ன பர்சக்னா என்ன, நாங்க மரணிச்சதுக்கு பிறகு நாங்க போற இடம். ஓர்டர் இல்லாம கொடுக்கலாம் தானே? எப்படி? ஓர்டர் இல்லாம நினைவுல இருக்கிறது மட்டும் ஓ, நினைவில் வைக்கிறது எழுதலாம். ஆனா நீங்க எழுதும்போது உங்களுக்கு குர்ஆன் வசனங்களை பத்தி தெரிஞ்சு போட்டீங்கன்னு சொன்னா, ஹதீஸ்களை போட்டீங்கன்னா, மார்க்ஸ் கிடைக்கும். ஓ திருத்துறவர் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் போடுவார். ஆ. அப்ப பர்சக் பர்சக பத்தி எழுதலாம். அது ஒரு திரைமுறை வாழ்வு. அங்க போனா உலகத்தோட தொடர்பு முடிஞ்சிரும். அங்க வந்து இப்படி ஷபாத் தூண்கள். எழுதலாம். ஓ, அதெல்லாம் எழுதுங்க. ஒரு மஹ்ஷர் எல்லாரும் ம். அல்லாஹ்வுத்தஆலா எழுப்புவான். ஆஹ் சூரியன் வந்து இப்படி கிட்ட நிக்கிறது, அந்த விஷயங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தானே. சொர்க்க நரகம் அதை பத்தி எழுதலாம். இப்ப 2வது கேள்வி, இபாதத்துகளை பத்தி. இபாதத் வந்து 2 வகைகளாக பிரிச்சு நோக்கப்படுகிறது. அவைகள் எவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா? அப்ப இபாதத் வந்து 2 வகையாக இருக்குது. அது என்னென்ன, அவை யாவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன? முதலாவது அடிப்படை வணக்கங்கள். அப்படின்னா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் அடிப்படை வணக்கங்கள். அதே போல இன்னொன்று அன்றாட நடவடிக்கைகளுக்கு உட்படுகின்ற செயற்பாடுகள். உழைக்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி குடும்பத்துக்கு கொடுக்க உழைக்கிறேன்னா அதுவும் ஒரு வணக்கம். அல்லாஹ்வுக்காக வேண்டி உண்ணல்ல அதுவும் வணக்கம். அல்லாஹ்வுக்காக வேண்டி பருகல்ல அதுவும் வணக்கம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இபாதத்துக்காக படுக்கிறேன்னு சொன்னா அதுவும் வணக்கம். சரியா? அப்ப இதுவும் வணக்கங்கள். ஏன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். நான் மனுஷனையும் ஜின்னையும் படைச்சது என்ன வணங்குறதுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படி இருந்தா வணங்கிட்டே இருக்க மட்டும்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்பதான் அறிஞர்கள் சொல்றாங்க, வணக்கம்ங்கிறது என்னன்னா அடிப்படை வணக்கங்களும் அதுக்குள்ள இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக செஞ்சா அதுவும் வணக்கமாக மாறும். அல்லாஹ் சொல்ற மாதிரி செஞ்சா அது வணக்கமா மாறும். அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை விட்டா அது வணக்கமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் அடிப்படை வணக்கங்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் நாங்க அல்லாஹ் தஆலா சொல்றதுக்காக வேண்டி நாங்க கடமைக்காக வேண்டி செய்கிறோம். அப்ப இது வணக்கங்கள். அதே போல் நான் இப்போ படிச்சு தாரேன். படிச்சு தரும்போது அஹ் அல்லாஹ்வை பத்தி நான் பேச போறேன் அப்படிங்கிற ஒரு நியத்தோட நான் படிச்சு தந்தா அது எனக்கு ஒரு வணக்கமா மாறும். நீங்க வந்து ஓகே நான் இஸ்லாம் பாடம் படிக்க போறேன்,
படிச்சு இஸ்லாம் பாடத்தில் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்து நான் ஒரு முஸ்லீம்ங்கிற அந்த அடையாளத்துக்காக நான் ஏழை நல்ல ரிசர்ச் எடுக்க போறேன் நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு இபாதத்தாக மாறும். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. தொழுகட முக்கியத்துவத்தை விளக்கும் அல் குர்ஆன் சொன்ன ஆதாரங்கள் ரெண்டு ரெண்டு தருக அப்படின்னு கேட்கலாம். அப்ப அல் குர்ஆன் ஆதாரம் ரெண்டு, ஹதீஸ் ஆதாரம் ரெண்டு நீங்க எழுதணும். இது நீங்க கட்டாயம் பாடமாக்கி தீரணும். சரியா? அப்ப ஆதாரம்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் ரெண்டு ரெண்டு கேட்குறாங்க. சரி, அப்ப தொழுகையில என்ன? அல்லாஹ் தாலா சொல்றான் வயலுள்ளில் முசல்லீன். அவங்களுக்கு வெறுமே அந்த என்ன என்ன அராய்த்தல்லது யுகதிபு பித்தீன் ஃபதாலிக்கல்லது யதஉல் யதீம் வலா யஹுத் வலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல்லில் லில் முசல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அப்ப அதை எழுதினா சரி, தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவங்க தொழுகையில வந்து பராமுகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வசனத்தை நீங்க எழுதலாம். அடுத்தது இன்னொரு வசனம் இருக்குது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நிச்சயமாக இந்த தொழுகை இருக்கிறது, இது கெட்ட மானக்கேடான விடயங்களை விட்டு தடுக்கிறது. அந்த வசனத்தை எழுதலாம். தொழுகை சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு குர்ஆன் வசனத்தை நீங்க தமிழ்ல எழுதினீங்கன்னா சரி, ரெண்டு குர்ஆன் வசனம். ஹதீஸ்ல என்ன நபியாங்க சொன்னாங்க என்ன முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசமே இந்த தொழுகை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் அந்த தொழுகையை விடுகிறாரோ அவர் காஃபிராகி விட்டார்னு நபியாங்க சொன்னாங்க. அப்ப அதை நீங்க எழுதுங்க. அதே போல நபி அவங்க சொன்னாங்க இந்த தொழுகைக்கு உதாரணம் ஒரு உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஆறு இருந்தா அதுல நீங்க ஒவ்வொரு நாள் 5 வேளை தொழுது குளிச்சீங்கன்னா எவ்வளவு சுத்தமாகுவீங்க, ஃப்ரெஷ் ஆகுவீங்க. அது மாதிரி தான் தொழுகை. 5 வேளை தொழுதீங்கன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிற மாதிரியான ஹதீஸ் நீங்க எழுதலாம். அதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க நாளை மறுமையில முதலாவது விசாரிக்கப்படுற தொழுகைன்னு சொன்னாங்க. அப்ப அதை நீங்க எழுதலாம். ஆ அப்ப இதெல்லாம் தொழுகையை பத்தி எத்தனையோ ஜும்மாவில் பயான்ல கேட்டு எத்தனையோ குரான்களே தெரியும், ஹதீஸ்களே தெரியும். அதுல ரெண்டு ரெண்டு எழுதினீங்கன்னா சரி. ஆஹ் மூணாவது பாருங்க. ஹஜ் கடமையின் சமூகம் சார்ந்த இலக்குகள் மூன்றை குறிப்பிடுக. சமூகம் சார்ந்த இலக்குகள் என்ன? மகாசிது ஷரியா நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் சட்டங்களுக்கு பின்னால பல நோக்கங்கள் இருக்குது. சரி, இப்ப ஹஜ்ஜில் வந்து என்னென்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு மூணை கேட்குறாங்க. மூணு எழுதி விளக்கப்பட்டிருப்பின் 6 புள்ளிகள். விளக்குறண்டா பெருசா விளக்குறல்ல, ஒரு 2 லைன் 3 லைனுக்கு விளக்கினா போதும். சரியா? அப்ப ஹஜ்ஜில் என்ன? ஸோ பார்த்தாலே விளங்குது. என்ன ஒரு சமத்துவம், எல்லாருமே வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. ஆ எவ்வளவு பணக்காரன் ஏழையா இருந்தாலும் ஒரு சமத்துவத்தை அது போதிக்குது என்று சொல்லலாம். அதே போல ஒரு கட்டுப்பாடு, இந்த இடத்துல இப்படி செய்யுங்க, இந்த இடத்துல இப்படி செய்யுங்க, இந்த இடத்துல இப்படி செய்யுங்க, ஒரு மனிதனுக்கு கட்டுப்பாடு அதை வளர்க்குது. அதை நாங்க சொல்லலாம். அதே போல ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு மனுஷன் என்ன செய்யறான், காசை செலவழிச்சு தியாகம் செஞ்சு கஷ்டப்படுறான், போறது வாடுறது அங்க போறது இங்க போறது. அப்ப இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள தியாக உணர்வை வளர்க்குது. இதை அவன் குடும்பத்துக்காக தியாகம் செய்யறதுக்கும் அவன் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யறதுக்கு அவனை தயார்படுத்துது. அதே போல மறுமைக்கு தயார்படுத்துது. அவன் எல்லாருமே எப்படி கபன் துணியை அணிஞ்சிட்டு நாங்க கபர் என்ன மகத்தாயினோட கொண்டு செல்லப்படுவோமோ அதே போல நாங்க என்ன செய்யறோம், வெள்ளை ஆடை அணிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போறோம். அதே போல எப்படி நாளை மறுமையில ஒரு ஆடை வித்தியாசம் இல்லாம எல்லாரும் சமனாக மறுமையில் எழுப்பப்படுவோமோ அதே போல ஹஜ்ஜில போய் நாங்க எல்லாருமே ஒரே இடத்துல அரஃபா மைதானத்துல ஒன்று கூடி நிக்கிறோம். சரியா? எப்படி வந்து அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் எங்களை விசாரிப்பானோ அதே போல அரஃபா மைதானத்துல அல்லாஹ் நேர்ல வாரான், கீழே வந்து எங்கள் தேவைகளை கேட்கிறான். இப்படி மறுமையினால வந்து மறுமைக்கான ஒரு பயிற்சியாகவும் இந்த ஹஜ் வந்து இருக்குது. சரியா? அப்ப இப்படி ஒரு மூணே மூணு விஷயத்தை எழுதி நீங்க விளங்கப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும், ஃபுல் மார்க்ஸை பெற்று தரும். அதே போல தொழுகையின் லௌகீக பயன்கள் 4 இதெல்லாம் அழகா எழுதலாம். தொழுதா உலகத்துல என்ன பயன்கள்னு கேட்குறாங்க. என்ன? நாங்க 5 வேளை டைமுக்கு ஜமாத்துல போய் தொழுகிறதால நேர முகாமைத்துவம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பழக்கத்துக்கு வருது. வாழ்க்கையிலே சக்சஸ் ஆகிறோம்னா கட்டாயம் டைம் மேனேஜ்மெண்ட் செய்யணும். அது வந்து இந்த தொழுகை எங்களுக்கு அதை கற்றுத்தருது. அதே போல சகோதரத்துவம், ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்ல போய் எங்களை வாப்பா எங்கள் சகோதரரை சந்திக்கிறோம், மச்சானை சந்திக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரரை சந்திக்கிறோம், சலாம் சொல்றோம். இதனால சகோதரத்துவம் எங்களுக்கு அதிகமாகுது. அதே போல தலைமைத்துவ பயிற்சி, நாங்கள் தொழுவிக்கிறோம். அதே போல சில டைம்ல அவர் பின்னுக்கு தொழுகிறோம். அப்ப அந்த டைம்ல அவர் கட்டளைகளுக்கு உடனடியாக நாங்கள் கட்டுப்படுறது அப்படிங்கிற பண்பு எங்களுக்கு வருது. அப்ப தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுற ஒரு சமூகம் தான் நேர்வழியை நோக்கி போகும். அப்ப அந்த பயிற்சி எங்களுக்கு தொழுகையில கிடைக்குது. ஆ அதே போல வந்து தொழுத என்ன உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைக்குது, மனசு நிம்மதி அடையுது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ஒரு எத்தனை அதுல 4 விஷயங்கள் சொல்லி கொஞ்சம் சுருக்கமா விவரிக்கப்பட்டிருந்தா 8 புள்ளின்னு சொல்றாங்க. சரி. அதே போல பாத்தீங்கன்னா இபாதத்துகளை
இது என்னது திரும்ப அதே கேள்வி அடிச்சிக்கிறாங்கண்ணே. ஓகே. அடுத்தது மக்கி மதனி சூறாக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் கேட்குறாங்க. இது கட்டாயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மக்கி சூறாண்டா என்ன, மதனி சூறாண்டா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நபி அவங்க ஹிஜ்ரத் போறதுக்கு முதல் இறங்கின எல்லா குர்ஆன் வசனங்களும் மக்கி சூறாக்கள். நபி அவங்க ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு இறங்கின எல்லா சூறாக்களும் மதனி சூறாக்கள். இதை நீங்க விளங்கி வச்சிருந்தீங்கன்னா சரி. இப்ப அல்லாஹ் மக்கி சூறாக்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். மதனி சூறாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். சரியா? ஏன்னா அல்லாஹ் தாலா என்ன செய்றான் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி குர்ஆன் வசனங்கள் இறங்குது. அப்ப அந்த வகையில மக்கி சூறாக்கள் எப்பயும் எப்படி இருக்கும்டா சுருக்கமா இருக்கும். சரியா? நல்லா விளங்கணும். சுருக்கமா இருக்கும். இப்போ குல் அஹத் அந்த சூறா குல்லாது ரப்பின் நாஸ் இப்படி இருக்கும். மதனி சூறாக்கள் கொஞ்சம் விரிவா இருக்கும். பெரிய பெரிய சூறாக்கள் சூரா பக்கரா அப்படி இப்படி பெரிய பெரிய சூறாக்களாக இருக்கும். சரியா? அதே போல மக்கி சூறாக்கள் வந்து எப்படின்னா மறுமையை பத்தி பேசும். அல்லாஹ் பத்தி மறுமையை பத்தின்னா ஆரம்பத்துல ஒரு மனுஷன் உள்ளத்துல அது உறுதியானது அதுக்கப்புறம் சட்டங்களை அவன் செயற்படுத்துவான். அப்ப அது வந்து அல்லாஹ் பத்தி மறுமையை பத்தி அப்படியே மறுமை சம்பந்தமாக இருக்கும். மறைவான விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கும். மதீனா வசனங்களை பார்த்தீங்கன்னா மதனி வசனங்களை அது சட்டங்களை பத்தி பேசும். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதை பத்தி சட்டங்களை பத்தி பேசும். சரியா? அதே போல மக்கா வசனங்கள் எப்படின்னா ஒரு உரை இலக்கிய நடையோட ஒரு கடும் கவர்ச்சியாக அப்படி வந்து ஆரம்பமா இருக்கும். சரியா? ஆனா மதீனா வசனங்கள் வந்து என்ன செய்யும்? அது வந்து அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனா என்ன ஒரு ஒரு அளவுக்கு அதுல பயன்படுத்தப்படும். அதே போல மக்கா வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுல வந்து அதிகம் சத்தியம் செய்யப்பட்டிருக்கும். ஆனா மதீனா வசனத்துல சத்தியங்கள் குறைய இருக்கும். அடுத்தது மக்கா வசனங்கள்ல எப்படி சொன்னா மனிதர்களே அப்படின்னு ஆரம்பமாகும். ஏன்னா அங்க காபிர்கள் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா மனிதர்களேன்னு கூப்பிடுவான் அதிகமா. ஆனா மதீனா வசனங்கள்ல நம்பிக்கையாளர்களே விசுவாசிகளேன்னு பெரும்பாலும் அது அழைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப இந்த விஷயங்களை நீங்க எழுதினீங்கன்னா சரி. மக்கா மதனா சூறாவில் வேறுபாடு இப்படி நீங்க சார்ட் போட்டு மக்கி சூறாக்கள் இப்படி மதனி சூறாக்கள் இப்படின்னு எழுதலாம். அல்லது நீங்க மக்கி சூறாக்களை பத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி இப்படி மதனி சூறாக்கள் அடுத்ததும் எழுதலாம். அல்லது நீங்க மக்கி சூறாக்களை ஃபர்ஸ்ட்டு ஒன்று எழுதுற மதனி சூறாக்கள் அடுத்தது எழுதுற மக்கி சூறாவோட அடுத்த பாயிண்ட்ஸ்ல ஒன்று எழுதுற மதனில ஒன்று எழுதுற இப்படி நீங்க எழுதி கொண்டு போகலாம். இது சிம்பிளான ஒரு விஷயம் உண்டு. இதை நீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆஹ் இதான் ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்ன கேட்குறாங்க ரெண்டாவது கேள்வி என்னன்னா அஸ்பாபு நுசூல் என்பதை தெளிவுபடுத்தி அதன் பயன்கள் நான்கை தருகன்னு கேட்குறாங்க. சரியா? அஸ்பாபு நுசூல் அப்படின்டா அரபுல நுசூல்னா இறங்கியவைகள்னு அர்த்தம். அஸ்பாப்னா காரணங்கள். ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிறதுக்கான காரணம் அதைத்தான் அஸ்பாபு நுசூல்னு சொல்லுவோம். சரியா? அப்ப மொழியியல் ரீதியா சபப் என்பது பன்மை அஸ்பாப் அதுல கருத்து காரணங்கள். சரியா? அப்ப இஸ்லாமிய வழக்குல என்னன்னு சொன்னா அல் குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டதற்கான பின்னணி காரணம் என்ன? இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அஸ்பாபு நுசூல்னு சொல்லுவோம். இப்ப உதாரணமா எடுத்து பார்த்தீங்கன்னா இது நபி அவங்களுக்கு ஒருத்தன் மண்ணள்ளி எறிஞ்சான். யாரு? அபூலஹப். சரியா? மண்ணள்ளி எறிஞ்சி நாசமாகட்டும் அப்படின்னு சொன்னான். அந்த சொன்ன உடனே ஒரு குர்ஆன் வசனம் இறங்கினுச்சு. என்ன? தப்பத் யதா அபீ லஹபி வதப். அபூலஹபின் இரண்டு கையின் நாசமாகட்டும். அந்த வசனம் இறங்கினுச்சு. அப்ப இந்த வசனத்துல பின்னணி காரணம் என்ன அப்படின்னா இப்படி மண்ணெறிஞ்ச சம்பவம். சரி அப்ப இதான் அதுல அஸ்பாப்னு சொல். இப்படி அல் குர்ஆன்ல எல்லா வசனங்களுக்கும் சில வசனங்களை தவிர பெரும்பாலான வசனங்களுக்கு அஸ்பாபு நுசூல் இருக்குது. அதுக்கான காரணங்கள் இருக்குது. சரி. இப்படி அஸ்பாபு நுசூலை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்றதால என்ன நன்மை? இதையும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் பாருங்க அல் குர்ஆன் வசனத்தை நாங்கள் அதில் உண்மையான ஆழமான விளக்கத்தை அறிஞ்சு கொள்றோம்டா இந்த பின்னணி காரணம் தெரியணும். இப்போ உதாரணமாக நம்மளோட ஊரில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது. சரியா? அதை நீங்கள் நோம்பலாக சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் விளங்காது. உங்களுடைய ஸ்கூலில் இப்படி ஒன்று நடக்குதுண்டா எனக்கு ஒன்றும் விளங்காது. அப்போ பின்னணி காரணத்தை சொல்லணும். இது ஏன் இப்படி நடக்குதுண்டா இதான் காரணம். இப்படித்தான் ஒரு நாள் இந்த மாணவன் இப்படி நடந்தான். அதனால ஆசிரியர் இப்படி செஞ்சாரு. அதனால தான் இப்படி நடந்துச்சு. அப்படின்னு எனக்கு அந்த சம்பவம் ஃபுல்லாக விளங்கும். அப்ப குர்ஆன் வசனங்களை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு பின்னணி காரணம் தெரிஞ்சிருக்கணும். அதே போல அடுத்தது சரியா? ஆஹ் அல் குர்ஆன் வசனம் ஒன்று வந்து யார் தொடர்பாக இறங்கினது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு கொள்றதுக்கும் எங்களுக்கு இந்த வசனம் எங்களுக்கு அஸ்பாப் நுசூல் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சில வசனங்கள் வந்து
என்ன குறிப்பிட்ட சில சஹாபாக்களுக்காக இறங்கியிருக்குது. இப்ப உதாரணமாக ஒரு சஹாபி ஒரு நாள் யுத்தத்துக்கு போகல. அவர் 50 நாள் ரசூலா ஒதுக்கி வச்சாங்க சமூகத்தை விட்டு. அப்ப அதனால ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று இறங்கி நிச்சு. என்ன அவர் சம்பவம் சம்பந்தமா இறங்கி எல்லாம் மன்னிச்சிட்டு சொல்லுவான். அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை பின்னணி நாங்க படிக்கிறது மூலம் தான் ஓகே இவர் இந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்களோட சம்பவம் தொடர்பாக தான் இந்த வசனம் இறங்கி நிச்சுட்டு தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். சரியா? அடுத்து சட்டம் இயற்றும் போது எங்களுக்கு ஈஸி. ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு நாங்கள் சட்டம் இயற்றுறோம்னு சொன்னால் அதில் பின்னணி காரணத்தையும் வச்சு நாங்கள் பார்க்கும்போது அந்த தெளிவான சட்டங்களை நாங்கள் இயற்ற முடியும். சரியா? அதே போல பின்னணி காரணங்கள் தெரிஞ்சு கொள்றதால அந்த குர்ஆன் வசனங்களை இலகுவ மனசுல பதிய முடியும். லேசா பாடமாகலாம். இப்போ நீங்க சும்மா குர்ஆனை பாடமாக்குறதுக்கும் அட கருத்தை தெரிஞ்சு அட பின்னணி காரணங்கள் தெரிஞ்சு பாடமாக்குறது வித்தியாசம் இருக்குது. தெரிஞ்சு பாடமாக்கினா நல்லா டக்குன்னு மனசுல ஆழமா பதியும். சரியா? அப்ப இப்படியான காரணங்கள் நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 புள்ளி கிடைக்கும். அப்ப அஸ்பாப் நுசூல்ண்டா என்னன்னு தெளிவுபடுத்தினீங்கடா அதோட மொழிக்கருத்து என்ன, அதுல பரிபாஷை ரீதி அஸ்பாப் நுசூல்ண்டா என்னன்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 4 புள்ளிகளும், அதை நீங்க தெளிவுபடுத்திட்டு அதுல பயன்கள் ஒரு 4 எழுதி அதை விளங்கப்படுத்தினீங்கன்னா அதுக்கு 4 புள்ளி மொத்தம் 6 புள்ளி மொத்தம் 10 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இதுதான் அஸ்பாபு நுசூல் அப்படின்னா என்னங்கிற விஷயம். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி வந்து பரஸ்பரம் ஆற்ற வேண்டிய கடமைகளை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சும்மா கண்ணை மூடிட்டு நீங்க எழுதுவீங்க. சரியா? அப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நல்ல என்ன கணவன் கடமை என்ன மனைவியோட கடமை என்ன அப்படின்ட்டு இருக்குது. சரியா? அப்ப இதை நீங்க சும்மா அழகா எழுதுவீங்க தானே. கணவன் கடமை என்ன, மனைவிக்கு வந்து உடை கொடுக்கணும். அதே போல பிள்ளைகளுக்கு உடையும் சாப்பாடும். அப்ப மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் கணவன் கட்டாயம் உழைச்சி அவங்களுக்கான ஆடைகளை கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரியா? அதே போல ஒவ்வொரு ரசூல சொன்னாங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப ஒரு கணவன் என்ன செய்யணும், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் பொறுப்பு. அப்ப அவங்க என்ன செய்றாங்க ஏது செய்றாங்க அப்படிங்கறத அவர் கண்காணிச்சு அதை திருத்தணும். அதே போல மூணாவது அவர் தர்பியா செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன மனிதர்களே அன்ஃபுசக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்க குடும்பத்தை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே ஒரு வீட்டில் இருக்கிறவர் கணவன் தான். அவங்க பாவம் செய்யாம தடுக்கணும், அவங்கள நன்மையை ஏவணும், அவங்கள தர்பியத் பண்ணி அவங்கள சொர்க்கவாதிகளாக மாத்துறதுக்கான வேலைகளை அல்லாஹ்வோட உதவியோட அவர் செய்யணும். சரியா? அதே போல் மனைவி மீது அன்பு கருணையை காட்டணும். நபி அவங்க சொன்னாங்க, உங்கள சிறந்தவர் உங்களோட குடும்பத்துல சிறந்தவர், நான் எனது குடும்பத்தில் சிறந்தவன் நபி அவங்க சொன்னாங்க. எனவே யார் மனைவிக்கு வந்து என் கணவன் நல்லவர் அப்படின்னு திருப்தி ஆயிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர் தான் சிறந்தவர். அப்ப அவங்க என்ன செய்யணும், குடும்பத்துக்கு அவரு நல்ல முறையில் நல்லவராக நடந்து கொள்ளணும், மார்க்க கடமைகளை நிறைவேற்ற உதவி செய்யணும். அப்ப இந்த விஷயங்களை எழுதலாம். அப்ப மனைவி கடமை என்ன, அவ வந்து தண்ட கணவன் கணவனுக்கு வந்து கட்டுப்படணும் முதலாவது. அந்த வீட்டை பாதுகாக்கணும், அந்த பிள்ளைகளை அந்த வீட்டை அவ பாதுகாக்கணும். கணவனுக்கு விரும்பாத யாரையுமே வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. சரியா? என்ன அதே போல என்ன என்ன அதே போல ஒரு மனைவி செய்ய வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப அந்த விஷயங்களை கற்ப பேணுக பேணி பாதுகாத்து வாழணும். ஆஹ் அப்படியான கணவனை சந்தோஷப்படுத்தணும், கணவன் திருப்தியை பெறணும். இப்படியான விஷயங்கள்ல நீங்க அப்ப எழுதலாம். அப்ப கணவன் கடமை 5ஐயும் மனைவியோட கடமை 5 மொத்தம் 10 எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இஸ்லாம் அங்கீகரித்த உணவு வகைகளை உட்கொள்வதில் ஏற்படும் பயன்கள். சும்மா இவ்வளவு லேசான கேள்வி கேட்குறாங்க. இஸ்லாம் அங்கீகரிச்சு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வந்து இந்த நபி என்ன செய்றாரு, நல்லதை உங்களுக்கு ஹலால் ஆக்குறாரு, கெட்டதை ஹராம் ஆக்குறாரு. அவ்வளவுதான் விஷயம். அப்ப எந்த உணவெல்லாம் நல்லமோ அதெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆகியிருக்கிறான், எதெல்லாம் கெடுதியோ அதை ஹராம் ஆகியிருக்கிறான். எனவே இதை சாப்பிட்றதால என்ன நன்மை கிடைக்கும்? முதலாவது ஆன்மீக வாழ்வு உறுதிப்படும். ஓகே அல்லாஹ் சென்ன சாப்பாடை திங்குறேன் அப்படின்னு சாப்பிடும்போது எங்களுக்கு ஒரு அல்லாஹ்க்கு கட்டுப்படுற உணர்வு ஒன்று வரும். நாங்கள் கனெக்ட் ஆகி கொள்வோம், அல்லாஹ்க்கு உண்மையான அடிமையாக மாறுறோம். அப்ப இந்த இடத்துல உள்ளம் அமைதி பெறுது, எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்குது. அப்ப அந்த ஒரு விஷயம். சரியா? அதே போல ஹலாலான கேள்வி என்னது, இஸ்லாம் அங்கீகரித்து உணவு வகைகளை உட்கொள்வது ஏற்படும் பயன்கள். சரியா? அவ இஸ்லாம் அங்கீகரித்து உணவுகளை மட்டும் சாப்பிடக்குள்ள எங்களுக்கு வந்து என்ன ஒரு சுகமான வாழ்வு கிடைக்கும். ஒரு பண்டி இறைச்சல் அன்னைக்கு கண்டுபிடிச்சிக்கிறாங்க, எத்தனையோ வகையான கிருமிகள் அதில் இருக்குதாம், சாராயத்தில் கெடுதி இருக்குது. அதே போல் அதெல்லாம் இஸ்லாம் ஹராம் ஆக்கியிருக்குது. எனவே சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளலாம், உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆன்மீக உறுதியை பெற்றுக்கொள்ளலாம். இதனால எங்களுக்கு சமூக வாழ்வில் அமைதி கிடைக்கும், நல்ல செயற்பாடுகள் உருவாகும்,
மறுமையை சொர்க்கம் கிடைக்கும். இதெல்லாம் சும்மா போட்டு எழுதினீங்கன்னா, 5 விஷயம் எழுதி நீங்க கொஞ்சம் நல்லா விளங்கப்படுத்தினீங்கன்னா 10 புள்ளிகள். சரியா? இப்ப 6வது கேள்வி பாருங்க. மூத்த சிலாக்களில் 5 அடிப்படை நம்பிக்கைகளை விரிவாக விளக்குங்க. அதே போல இஸ்லாம் அங்கீகரித்த உணவு வகைகளை உட்கொள்வதில் ஏற்படும் பயன்களை என்னது? அதே கேள்வி திரும்ப போட்டிடலாம். அன்னைக்கு பிழையாக மாறி மாறி அடிப்படைக்கு போல நம்ம இருக்கிற மாதிரி பார்ப்போம். மூத்தசிலாக்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு நீங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கொள்ளணும். நல்லா விலை கொள்ளுங்க பிள்ளைகள். முஅத்தசிலான்ற அர்த்தம் என்னன்னா, எத்தசல அப்படின்னு அரபுல சொல்லுவாங்க, பிரிந்தார்ன்ற அர்த்தம். இப்போ நாங்கள் எல்லாரும் கிளாஸ்ல தானே, ஒரு ஆள் வந்து கிளாஸ்ல கட்டாகி என்ன செய்றாரு, பிரிஞ்சுட்டு போறாரு. அப்போ அவர் எத்தசல எங்களை விட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து அரபுல மூத்தசிலான்னு சொல்லுவோம், பிரிந்து போனவர்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஹசனுல் பஸ்ரி ரஹிமகுல்லா அவங்க பள்ளியில பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது வாசில் பின் அத்தா அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு இளைஞர் எழும்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. பெரும்பாவம் செஞ்சவருக்கு என்ன தண்டனைன்னு கேட்கிறாரு. அப்ப அறிஞர் சொல்றாங்க, அல்லாஹ் விரும்பினா அவரை தண்டிப்பான், விரும்பினா மன்னிப்பான். அதான் எங்கட அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய எங்கட கருத்து. அப்ப அவர் சொல்றார் வாசில் பின் அதாங்கிறவர், இல்ல இல்ல, பெரும்பாவம் செஞ்சிட நிலைமை என்னன்னு சொன்னா அவரு நிரந்தர நரகத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த கருத்து பிளண்டு அறிஞர் சொன்ன உடனே இவர் அதை கேட்காம பிரிஞ்சுட்டு போய் தனி ஒரு இடத்துல இருக்கிறாரு. இருந்து ஆக்களை கூட்டுறாரு அவரு. அப்போ உடனே அந்த ஹசன் பசீர் ரஹ்முல்லா சொன்னாங்க, ஹுவ யஅ்தஸல அன்னா, அவர் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வரலாற்றுல மூத்தசிலான்னு அவங்களுக்கு பேர் வந்துச்சு. அப்போ மூத்தசிலாக்கள்னு சொன்னா அவங்க அளவுக்கு அதிகம் தன்னை பகுத்தறிவை யூஸ் பண்ணுவாங்க. குர்ஆன் சுன்னா வந்த கண்மூடித்தனமாக குர்ஆன் சுன்னாவை நம்பிட்டு போகாம பகுத்தறிவை யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. தத்துவங்கள் அரிஸ்டாட்டில் அவங்க எங்களோட தத்துவங்களை படிச்சுட்டு இவங்க அதிகமாக இந்த பகுத்தறிவை அதிகம் யூஸ் பண்ணாங்க. இவங்க தான் மூத்த சிலாக்கள்னு சொல்லுவோம். அப்போ இவங்க வழிகட்ட பிரிவினர், இவங்க நரகவாதிகள், வழிகட்டவர்கள். தௌபா செஞ்சு திருந்தாட்டி இவங்க நரகத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேற அளவுக்கான கருத்துக்கள் இவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ அதில் முக்கியமான 5 கருத்து தான் இவங்க கேட்குறாங்க. அப்போ முதலாவது இவங்களோட தௌஹீத் பத்தின கருத்து. நம்ம தௌஹீத்னா என்ன சொல்றோம்? நம்ம சொல்றோம், அல்லாஹு தாலா ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். அவனை நாங்க தௌஹீத் என்ன உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத், அதே போல இலாஹியா, அதாவது தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத், தௌஹீத் ருபூபியான்னு 3 விஷயங்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ஒருத்தனை தான் நாங்கள் வணங்கணும். அவன் தான் இந்த வானங்கள் பூமியெல்லாம் படைச்சு பரிபாலித்தவன். அவன்தான் வந்து என்ன வணங்கி அவனைத்தான் வணங்கி வழிபடணும். அவனுக்கு சில ஒரு உருவம் இருக்குது, நாளை மறுமையில் நாங்கள் பார்ப்போம். அதே போல் அவனுக்கு நிறைய பண்புகள் இருக்குது, அவன் இரக்கமானவன், அன்பானவன், இப்படித்தான் நாங்கள் நம்புறோம். ஆனா இவங்க எப்படி நம்புறாங்கன்றது மூத்தசிலாக்கள், இல்ல இல்ல, அல்லாட தாத்து சிஃபாத் எல்லாம் உண்டுதான், அவனுக்கு வந்து உருவம் இல்ல. சரியா? நாளை மறுமையில நாங்கள் அவனை பார்க்க இயலாது. சொர்க்கத்துக்கு போனாலும் அல்லாஹ்வை பார்க்க இயலாது. அல்லாஹ்க்குன்னு ஒரு இடம் இல்லை, ஒரு திசை இல்லை, அல்லாஹ்க்குன்ற ஒரு அரிசி இல்லை, இப்படியெல்லாம் சொல்றாங்க. சரியா? ஆஹ் அப்ப அவன் வந்து நீளமானவனும் இல்லை, அகலமானவனும் இல்லை, இப்படி எல்லாம் உளர்றவங்க தான் இந்த மூத்த சிலகாரர்கள். இப்படித்தான் இவங்களோட தௌஹீத், அவங்களோட நம்பிக்கை இருக்குது. சரி, அடுத்து நீதி. சரியா? நம்ம என்ன சொல்றோம்? மனுஷன் ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் நாடின இந்த உலகத்துல எல்லாம் நடக்கும். ஆனா நன்மை தீமை செய்யற விஷயத்துல அவனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் வந்து அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் இயங்கலாம். விரும்பினா பள்ளிக்கு போகலாம், விரும்பினா கோயிலுக்கும் போகலாம். அது அவருக்கு அல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். பள்ளிக்கு போனால் சொர்க்கம், கோயிலுக்கு போனால் நரகம் கிடைக்கும். இதான் விஷயம். இப்படிதான் நாங்கள் நம்புறோம். சரியா? ஆனா இது எல்லாமே இப்படி செய்வார்னு அல்லாஹ் கேட்கனே தெரியும். அல்லாஹ் அல்லாஹ் அப்படி எழுதினதால தான் அவன் அப்படி செய்யல. சரியா? அது அவன் விருப்பத்துல தான் செய்றான். அப்படி அவன் செய்யறதால நரகத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான். ஆனா இவன் இப்படி செய்வான்னு அல்லாஹ் தெரியும். அது அல்லாஹ்வோட ஆற்றல். இப்படி நாங்க நம்புறோம். ஆனா அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, மனுஷன் செயற்பாட்டுக்கு அவன் தான் முழு காரணம், இதுக்கு அல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ்க்கு எந்த பங்கும் இதுல இல்ல. ஆ அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. சரியா? ஆஹ் மூணாவது என்னன்னு சொன்னா, நாங்க சொல்றோம், பெரும்பாவம் செஞ்சாலும் ஒருத்தன் வந்து தொழல்ல பெரும்பாவம், விபச்சாரம் செய்யறான் பெரும்பாவம், கொலை செய்யறான் பெரும்பாவம், ஆனா அவன் களிமா சொல்லிக்கான். எனவே அவன் மூமின் தான், முஸ்லீம் தான். அல்லாஹ் விரும்பின நாளை மறுமையில தௌபா செய்யாம அவர் மூத்தாயிட்டா இருந்தா அல்லாஹ் விரும்பினா மன்னிக்கலாம், விரும்பினா அவர் நரகத்துல தூக்கியும் போடலாம், போட்டு அதுக்கப்புறம் சொர்க்கம் போகலாம். இப்படித்தான் நாங்க நம்புறோம். ஆனா அவங்க நம்புறாங்க எப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, பெரும்பாவம் செஞ்சு அவர் தௌபா செய்ய மறுத்தானா அவர் சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. சரியா? அப்படி இல்லை. பெரும்பாவம் செஞ்சுட்டு அவர் வந்து என்ன, பெரும்பாவம் செஞ்சா அவர் மூமினும் இல்லை காபிரும் இல்லை, அவர் நடுப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பாரு. இவர் வந்து தௌபா செய்யாம
மௌத்தானா நிரந்தர நரகத்தில் இருப்பாரு. சுவர் நிரந்தர நரகம்தான். அல்லாஹ் விரும்பினாவெல்லாம் மன்னிக்க மாட்டான் இப்படின்னு சொல்றார்கள் தான் இந்த மூத்த சிலாக்காராக்கள். இதான் இவங்களோட கொள்கை. அதே போல நாலாவது பெரிய ஒரு கொள்கை என்னன்னு சொன்னா, சரியா, வாக்குறுதியும் தண்டனையும். அவங்க சொல்றாங்க மூமின் தௌபா செய்தவனாகவும் கட்டுப்பட்டவனாகவும் உலகை விட்டு சென்றா அவருக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும். தௌபா செஞ்சு அல்லாஹ் முழுமையாக கட்டுப்பட்டு வந்தா சொர்க்கம் கிடைக்கும். சரியா. ஆனா அவரு தன் செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யாம மரணிச்சா நிரந்தரமா நரகத்தில் இருப்பாரு. எனவும் காபிரை விட தண்டனை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நிரந்தர தண்டனையா. நம்ம என்ன சொல்றோம்? எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுக்கலான்னு சொல்றோம். இவங்க சொல்றாங்க அப்படி இல்ல, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அவர் நிரந்தர நரகத்தில் இருப்பாரு. அவரை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு இவங்க வந்து சொல்றாங்க. அதே போல நாங்க நம்புறோம் என்ன, நாளை மறுமையில பாவிகளா இருந்தா அல்லாஹ் தஆலா ஷஃபாத் செஞ்சு நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போடுவான். மலக்குமார்கள் ஷஃபாத் செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. நபிமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. நல்ல மனிதர்கள் ஷஃபாத் செய்வாங்க. செஞ்சு பெரும்பாவங்கள் பாவிகளா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்றோம். அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல ஷஃபாத் எல்லாம் இல்ல, அவங்க நிரந்தரம் நரகத்துல தான் இருப்பாங்கன்ற மாதிரி எப்படியாவது எல்லாரும் நரகத்துக்கு போக்கட்டணுங்கிறதுல இவங்க குறியா இருக்கிறாங்க. சரியா. அதே போல நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். இவங்க சொல்றாங்க எப்படின்டா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது எல்லாருக்கும் வாஜிப், எல்லாரும் செஞ்சே ஆகணும் அப்படி இவங்க சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அப்படி இல்லை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது குறைஞ்ச அளவுல எல்லாருக்கும் வாஜிப் தான். சரியா. ஆனா அது வந்து ஒவ்வொரு சக்திக்கு மீறி சக்திக்கு என்ன செய்வாங்க, அவங்க அவங்க சக்திக்கு செய்வாங்க. சிலவங்களால நன்மையை தீமையை தது பயான்லாம் பண்ண இயலாது. எனவே அவங்க அந்த அளவுக்கு வாஜிப்னு வராது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க சொல்றாங்க இல்லை இல்லை எல்லாருக்கும் வாஜிப். எல்லாரும் இப்படிப்பட்ட பெரிய தன்மை தீமையாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் உழைக்கிறது, தொழில் செய்கிறது, திங்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு எல்லாரும் மூளை மாறுற வேலையை பாருங்க, எல்லாரும் நன்மையை தீமையை தடுத்து கொண்டே இருங்க இந்த மாதிரி சொல்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லணும்னா அப்படி இல்லை, நன்மையை தீமையை தடுக்கணும் தான் எல்லாரும் கடமை தான். அவங்களோட சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி அவங்க செய்வாங்க. சிலவங்களுக்கு வந்து செய்யவே இயலான்னு சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட மெயினான 5 கொள்கை. சரியா. ஆஹ் அடுத்தது வந்து கேள்வி நான் நினைக்கிறேன் இஸ்னா அசரியாவை பற்றி தான் கேள்வி. அதில் பெரிய அடிச்சிட்டாங்க. இஸ்னா அசரியாண்டா என்ன, அதாவது ஷியாக்கள்னா என்னன்னு கேட்டிக்கிறாங்க. அந்த கேள்வி தான் இது. 4 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 6 கேள்வி முடிஞ்சு. சரியா. 6 கேள்வி முடிஞ்சு. ஷியாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஷியான்னு சொன்னால் தமிழ் கருத்து என்னண்டா, அரபுல ஷியா அப்படின்டா கட்சிக்கு சொல்லுவாங்க. இப்போ முஸ்லீம்காங்கிற கட்சி நிலை தானே, கட்சிக்கு அரபுல ஷியான்னு சொல்லுவாங்க, ஒரு பிரிவு. அப்போ ஷியாக்காரர்கள் எப்படி உருவானாங்கன்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மீது அதிகமாக பாசம் வச்சு ஆரம்பத்தில் ஷியத்து வழி அலியின் கட்சின்னு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஓவராக அலி அலியை தலைக்கு மேலே வச்சாங்க. கடவுள் அந்தஸ்து கூட கொண்டு போனாங்க சிலாக்கள். அலிர் அலியை கடவுள்னு சொன்னாங்க கொஞ்சம் பேர். கொஞ்சம் பேர் அலிர் அலி பெரிய ஆள் அப்படி இப்படி அவங்களுக்கு கராமத் சக்தி இருக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அலிர் அலி தான் நபியா வந்திருக்கணும், ஆனால் முகமது நபி பறிச்சு எடுத்துட்டாங்க இப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அலிர் அலி தான் பெஸ்ட்டு, அவங்களோட குடும்பம் தான் மேலே, ஆயிஷா நாயகி காஃபியர், மற்றது எல்லாரும் காஃபியர் அப்படி சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க தான் ஷியாக்கள். இப்பயும் ஈரானில் இருக்கிற இந்த கொமைனி ஹாமினி அவங்க இவங்க எல்லாம் இந்த ஷியாக்கள் தான். இவங்க வந்து சஹாபாக்களை சபிப்பாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க. நாய்கள் பூனைகளை சஹாபாக்களை பேர் வைப்பாங்க. இப்படி மோசமான ஆட்கள் தான் இந்த ஷியாக்களாக இருக்கிறாங்க. சரியா. சரி. அப்போ இவங்களில் மிக மோசமான பல குழுக்கள் குரூப்புகள் இருக்குது. அதில் இஸ்னா ஆசரியாங்கிற ஒரு குரூப்பை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இவங்க சொல்கிறாங்க அலிர் அலி அவங்களுக்கு பின்னால் 12 இமாம்கள் வருவாங்க. அந்த 12 இமாம்களையும் நாங்கள் விசுவாசிக்கணும், அதை நம்பணும்னு சொல்கிறாங்க. சரி. ஆனால் 11 இமாம் தான் வந்தார். 11ஆவது இமாமுக்கு புல்ல இல்லை. அதனால 12ஆவது இமாம் இல்லை. ஆனால் இவங்க கதையை காட்டிவிட்டாங்க, அவர் வந்து ஒழிச்சிட்டு மறுமை நாள் வரும்போது அவர் வருவார் நம்புகிறாங்க. நம்ம எப்படி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு நம்புகிறோமோ அது மாதிரி அவங்க 11 இமாம்கள் வந்துட்டாங்க. 12ஆவது இமாம் வந்து குர்ஆன் வந்து இப்போ இருக்கிற குர்ஆன் உண்மையான குர்ஆன் இல்லை, எனவே அதில் உண்மையான பகுதியை சேர்த்து அவர் கடைசியில் கொண்டு வருவாருன்னு நம்புகிறாங்க. 12 இமாம்கள் இவங்க நம்புகிறாங்க. சரியா. இப்போ இவங்களை அதனால இமாமியான்னு சொல்லுவாங்க, இமாம்களை நம்புபவர்கள். இவங்க தான் ஷியாக்களில் பெரும்பான்மையான ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து இமாம்களை அல்லாஹ் நியமிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதே போல் இமாம்கள் பாவமற்றவர்கள், எப்படி நபிமார்கள் பாவமே செய்ய மாட்டாங்களோ அதே போல் இமாம்களும் பாவமற்றவர்கள் மௌசூம்கள் அப்படின்னு நம்புகிறாங்க. இவங்க வந்து நபி அவர்களோட வாரிசுகள் என்று சொல்கிறாங்க. இவங்க வந்து உலுல் அசும் இமாம்கள், உலுல் உலும் அசும்களை விடவும் என்ன மேலானவர்கள்னு சொல்கிறாங்க.
எப்படி நபிமார்கள் உலும் அசும்கள் இருக்கிறாங்களோ திட உறுதி கொண்டவர்கள், அதை விட இவங்க சிறந்தவங்க நம்புறவங்க தான் இந்த இஸ்னா அசரியாக்கள். அடுத்து ஜெய்தியாக்கள். ஜெய்தியாக்கள் சொன்னா ஹுசைன் அலி அவங்களோட மகன் அலி அவர்கள் ரெண்டாவது மகன் ஜெயித். அப்ப இவரை பின்பற்றுறாக்கள் ஜெய்தியாக்கள்னு சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் என்ன ஷியாக்கள்லே நல்லாக்கள். இவங்களும் மோசமான வழிகாட்டர்கள் தான். ஆனா கெட்டவங்களே கொஞ்சம் நல்லவன் தான் இந்த ஜெய்தியாக்கள். சரியா? அப்ப இவங்களோட கருத்துக்கு சுன்னத்துல் ஜமாத்தோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இவங்க சஹாபாக்களை ஏச மாட்டாங்க. அதே போல நபிமார்களுக்கு பின்னால இமாம்கள் மனுஷர்களை நல்லாக்கள்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து இமாம்களை மகசூம்களாக கருதுறல்ல. இவங்க தெய்வீக பண்பு கொண்டு வராங்க அவங்களை கருதுறல்ல. சரியா? அதே போல இவங்க என்ன செய்றாங்க? நபி அவங்களுக்கு பின்னால ஹிலாஃபத்துக்கு மிகவும் தகுதி அலி அலின்னு மட்டும் சொல்றாங்க. அப்ப இவங்க கொஞ்சம் நல்லவங்க தான், இருந்தாலும் இவங்கள்ட்ட நிறைய வழிகேடுகள் இருக்குது. அப்ப இதான் விஷயம். ஆஹ் டே கிளாஸ் விளங்கிட்டா? முடிச்சு கொள்வோம். 6 கேள்வி ஓகேவா? ஓகே. அப்போ நாளையிலிருந்து மிச்ச இருக்கிற கேள்வி 2 3 போல 4 5 கேள்வி. அப்போ அதையும் முடிச்சிட்டோம்டா 2022 முடியுது. ஓகே முடிச்சு கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.